Hey guys, welcome back. Samsung power bank series smartphone வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து M50 சீரீஸில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Samsung M51 வந்து மார்க்கெட்டில் பயங்கரமாக இம்பாக்ட் கொடுத்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா 7000 mAh பேட்டரியோட வந்தது. எல்லா செக் பாக்ஸையுமே வந்து டிக் பண்ண ஒரு கம்ப்ளீட் ஸ்மார்ட் ஃபோனாக M51 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து M51க்கு அப்கிரேடாக வந்து M52, M53 எல்லாமே வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்குமே ஆஃபர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து Samsung M54 பற்றி நிறைய லீக்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீ நம்ம வீடியோவில் வந்து M54 பற்றி வந்திருக்க சுட லீக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை ஸ்மார்ட் ப்ரைஸ் வெப்சைட்லேருந்து தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டர் இமேஜஸ் படி பார்த்தா 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது, கொஞ்சம் டார்க்காக ஒரு நேவி ப்ளூன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இன்னொன்று வந்து நம்ம நோட் 10ல் பார்த்தா ஆரா க்ளோ கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆரா க்ளோ வந்து அப்படியே பட்ஜெட்டில் கொண்டு வந்தால் எந்த கலரில் இருக்குமோ ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபோனை வந்து நம்ம டில் பண்ணால் வந்து கலர் ஷிஃப்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேடியன் கலரில் வந்து இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். போன ஜென்ரேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது டிசைன் வந்து இந்த இடத்துல மேசிவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வெர்டிக்கல் கேமரா கட் அவுட் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. லுக் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஃபோன் செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபோன் தான், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் டிசைன்லையுமே வந்து நமக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபோனோட சைடு இமேஜஸ் பார்க்கும்போது வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கலான்னு தெரியுது. ஸோ அந்த பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் வந்து எம்பெட் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம பார்த்து வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 பவர் பண்ணலான்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் வந்தது. பட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க லீக் படி பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Exynos 1380 ப்ராசரில் வந்து பவர் பண்ணுறதா தெரியுது. ரீசெண்டாக சாம்சங்லேருந்து A14 லான்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து Exynos 1330 யூஸ் பண்ணியிருந்தாங்க. 1330 1380 வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். பட் இது ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 778G அளவுக்கு வந்து நமக்கு CPU பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். GPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லைட்டாக 778Gயில் வந்து கொஞ்சம் ஒரு பெட்டராக இருக்கும். பட் Exynos 1380 ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு 778Gக்கு வந்து க்ளோஸாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு டவுன் கிரேடுமே இல்லாமல் அதை அப்படியே வந்து ரீடைன் பண்ணுறாங்க. 6.7 inch டிஸ்பிளே, 128Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட், சூப்பர் AMOLED பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்திருக்க லீக் படி பார்த்தோன்னா டிஸ்பிளேல வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பேட்டரி விஷயத்துக்கு வந்தோன்னா போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் ஒரு அப்கிரேட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி வந்து 6000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா வந்து லீக்ஸ் வந்திருக்கு. Exynos ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்களான்ற மாதிரி பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. பட் இந்த வாட்டி Exynos வந்து ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். பட் ஸ்டில் Exynos 1380 மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து பெருசாகவே இருக்குது. கேமராவில் வந்து பெரிய அளவுக்கு வந்து லீக் எதுவுமே இல்லை. பட் ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் M53ல் இருக்கக்கூடிய கேமராஸ் வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 32 MP கேமரா அந்த பஞ்சோல் டிஸ்பிளேல வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ரியரில் வந்துன்னா 108 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, மூணாவது வந்து மேக்ரோ டெப்த்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். M53 கம்பேர் பண்ணும்போது M54ல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி அப்கிரேட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த M50 சீரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 25,000 ரூபீஸ் ப்ரைஸில் தான் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரைஸை வந்து ஒரு ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்குது. M சீரிஸ்ன்றதுனால வந்து 2 மேஜர் அப்கிரேட் எதிர்பார்க்கலாம். பட் சாம்சங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நமக்கு Android 13 தராங்க. ஒரு சில பேர் இன்னமும் வந்து Android 12 வந்து ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி 12 லான்ச் பண்ணி 2 மேஜர் அப்கிரேட், அதில் ஒரு அப்கிரேட் வந்து நாங்கள் தான் ஃபாஸ்ட்டாக கொடுத்தோன்னு வேறு பெருமையாக வேறு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து ப்ரைஸிங் 25,000 ஆர் பிலோ வந்து பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அக்ரெசிவான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது. ஏன்னா இதே ப்ராசர் தான் வந்து சாம்சங் A54லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. A54 கண்டிப்பாக வந்து ஒரு 33,000-35,000 ரூபீஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து லான்ச் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பட் A54ல் நமக்கு என்னென்னா பில்டு குவாலிட்டி ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணோம். பட் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா எப்படி இருந்தாலுமே வந்து 7,000-8,000 ரூபீஸ் மினிமம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க, எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த அப்கிரேட் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையான்ற மாதிரி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.
பார்ப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.